Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம OnePlus 7 and OnePlus 7 Pro பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறேன். So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணாதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். So வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So OnePlus 7 and OnePlus 7 Pro. So இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் பத்தின சில லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ப்ளஸ் அதோட லான்ச் டேட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வர May 14 தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா May 14 8:15 PM வந்துட்டு அந்த லான்ச் ஈவெண்ட் வந்துட்டு லைவாக நடக்கும். ஸோ இந்தியா டைமிங்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ப்ளஸ் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம OnePlus 7 பற்றியே பேசுவோம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ரூமர்டான இமேஜஸும் நிறைய லீக்ஸான ஸ்டப்ஸும் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ OnePlus 7 வந்துட்டு பெசில்லெஸ் ஸ்க்ரீன் வரப்போகிறதாகவும் ஒரு பாப்அப் கேமராவும் வரப்போகிறதாகவும் ஒரு பெரிய ஒரு ரூமர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது வந்துட்டு கன்ஃபார்மாக இப்போ வந்துட்டு ஒரு செய்தி வந்துட்டு வந்திருக்கு. ஸோ OnePlus 7 இந்த பாப்அப் கேமராவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெசில்லெஸ் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இருக்க போகிறது இல்லைன்னுறது கன்ஃபார்மான ஒரு விஷயமா இருக்குது இப்போது. ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா OnePlus 7 ப்ரோவையும் இவங்க லான்ச் பண்ண போகிறதுனால OnePlus 7 வந்துட்டு இந்த பெசில்லெஸ் ஸ்க்ரீன் வந்துட்டு கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு OnePlus ப்ரோவில் இந்த பெசில்லெஸ் ஸ்க்ரீன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா let's wait and see. ஸோ OnePlus 7 வந்துட்டு இந்த பெசில்லெஸ் ஸ்க்ரீன் இருக்க போகிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு OnePlus 60 பார்த்த அதே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொண்ட ஒரு ஸ்க்ரீனாக தான் இருக்கும். 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அந்த கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃபி கேமரா வந்துட்டு ஒரு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த கேமரா செட்டப் வந்துட்டு ஒரு டியூவல் ரேர் கேமரா செட்டப்பாக தான் இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். ஆனால் ட்ரிபிள் ரேர் கேமராவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி டியூவல் ரேர் கேமராவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 48 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் f1.7 அப்பர்ச்சர்லையும் ப்ளஸ் ஒரு 16 மெகா பிக்சலும் இல்லை 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப்பாக இருந்தால் இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் OnePlus 7 ஒரு 3700 mAh பேட்டரியை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா ஒரு லீக் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 20 watt சூப்பர் சார்ஜர் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் OnePlus 60 சிமிலராகவே இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசஸரில் தான். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனுடைய லேட்டஸ்ட் 855 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இவங்க இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய அப்கிரேட் தான் கண்டிப்பாக. ஏன்னா அப்கிரேடட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லும் போது சிப்செட்டுமே அப்கிரேடட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ OnePlus 7 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ அதோட ப்ரைஸிங் வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் OnePlus 7 ப்ரோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ OnePlus 7 ப்ரோவை பற்றி பேசினோம்னா இதை தான் ரொம்பவே ஒரு பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ OnePlus 7T வந்துட்டு லேட்டராக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் OnePlus 7 ப்ரோவை OnePlus 7 கூடவே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஒரு 6.7 inch QLED டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு 100% பெசில்லெஸ் ஸ்க்ரீன் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வித் பாப்அப் செல்ஃபி கேமரா. ஸோ இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா வந்துட்டு 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமராவாக இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. ஸோ நான் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த OnePlus 7 ப்ரோக்கு ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதோட ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் f1.6 அப்பர்ச்சர் லென்ஸோடையும் ப்ளஸ் ஒரு 5 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் ப்ளஸ் ஒரு 16 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொண்ட இந்த ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் வந்துட்டு OnePlus 7 ப்ரோக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்னாப்ட்ராகனுடைய 855 சிப்செட்டை தான் இவங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியில் ரொம்பவே ஒரு நல்ல அப்கிரேட் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஒரு 4000 mAh பேட்டரியும் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் ஃபாஸ்ட் அதாவது ராப் சார்ஜர் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். அதாவது 4000 mAh பேட்டரி வித் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அப்போது பேட்டரிக்கு பஞ்சமே இல்லை, சூப்பரான பேட்டரி பேக்கப் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் OnePlus 7 Proவில் வந்துட்டு 3 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு 6GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB RAM ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ், இன்னொன்று 12GB RAM ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த 3 வேரியன்ட்ஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது வந்துட்டு ப்ளூ, கிரே அண்ட் ப்ரௌன் இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு கிரேடியன்ட் ஃபினிஷாக இருக்குமா இல்லை எந்த மாதிரி எனக்கு தெரில. ஆனால் இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 7ல் வந்துட்டு இதே மாதிரி வேரியன்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் 12GB RAM வேரியன்ட் வந்துட்டு இருக்காது. ஸோ 6 and 8GB RAM வேரியன்ட் தான் இருக்கும் OnePlus 7ல். ஸோ கலர் வேரியன்ட்ஸும் 3 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறது இல்லை. ஸோ இப்போ கடைசியாக வந்துட்டு ப்ரைஸிங் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் OnePlus 7 வந்துட்டு OnePlus 60 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொசஸர் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால அம்மா சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்துட்டு OnePlus 6 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 35,000 40,000 கூட தான் OnePlus 7 ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro வந்துட்டு கொஞ்சம் இன்னும் அதிகமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோடைய அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இவங்க எடுத்துகிட்டு வரதுனால இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 to 55,000 இல்லைனா ஒரு 45,000 to 50,000 இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பேசிக் வெர்ஷன். அதை விட ஹை எண்ட் வெர்ஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60,000-65,000 கூட இவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்காக பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then signing off from Sandeep.